ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयौतीरे नष्टप्रायेषु अवतरेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्वर्तिर्न शुभं करोति वाचालं पङ्गुं लङ्कायते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामी इति नाम्ने नमो आचार्य पदाय नित्याय कुरुप्रदाय गौरकात दामदाय नगरकरामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नाम्ने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். போன வாரத்தினுடைய தொடர்ச்சி பார்க்க போறோம். குந்தி மகாராணுடைய பிரார்த்தனைகள். குந்தி மகாராணுடைய பிரார்த்தனைகள் ஒரு 25 ஸ்லோகத்துக்கு இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். குந்தி மகாராணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா பகவான் இப்ப கிளம்புறாரு. ஏன்னா யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஆல்ரெடி இங்க குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னுட்டு பகவான் கிளம்புறாரு. அந்த நேரத்துலதான் உத்தரா இது போல என்ன என்னுடைய குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க பிரார்த்தனை பண்ணதுனால உடனே பகவான் என்ன பண்றாரு, அந்த உத்தரா கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த பரீட்சித் மகாராஜா காப்பாத்துறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குந்தி மகாராணி இப்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா, பகவானே, நீங்க தான் ஆதி புருஷர், நீங்க தான் எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எங்களை விட்டு போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்பவும் எங்க கூடயே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பாண்டவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது. அந்த எல்லா கஷ்டங்கள் இருந்து பகவானை நீங்க தானே காப்பாத்தினீங்க. அதே போல நீங்க அவ்வளவு சிரேஷ்டமானவர். சோ நீங்க நினைத்த மாத்திரத்துல ஒரு க்ஷணத்துல பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றீங்க, காப்பாத்திட்டு இருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது பெரிய பெரிய ஞானிகளாலேயே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண பெண் என்னால எப்படி இதெல்லாம் முடியும்? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. அதாவது வசுதேவனுடைய மகனே, தேவகியினுடைய மகனே, அதுக்கப்புறம் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோப்பர்களுக்கும் கோபியர்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியவனே, பசுக்களுக்கும் இந்திரியங்களுக்கும் சுகத்தை தரக்கூடியவனே கிருஷ்ணா, உனக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னுட்டு அவங்க வணக்கம் தெரிவிக்கிறாங்க. அதே போல நமக பங்கஜ நாபாய நமக பங்கஜ மாலினே நமக பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. ஓ பகவானே, உங்களுடைய அந்த நாபி எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை பூ போல இருக்கு. அதே போல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பவுமே தாமரை பூ மாலை போட்டு இருக்கீங்க. அதே போல உங்களுடைய அழகான அந்த கண்ணும் எப்படி இருக்கு, அப்படியே தாமரை பூ போல இருக்கு. உங்களுடைய திருப்பாதமும் அப்படியே தாமரை பூ போல இருக்கு அப்படின்னுட்டு அவங்க வர்ணிக்கிறாங்க. பகவானே, நீங்க ரிஷிகேஷன், அதாவது புலன்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னுட்டு சொல்றாங்க. நீங்க தான் என்ன பண்றீங்க, எல்லாருடைய கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவங்க. நீங்க தேவகியுடைய குழந்தைகளை கூட, ஏன்னா தேவகிக்கு முதல்ல 6 குழந்தைங்க பிறந்தது. 7வது பலராமர், 8வது கிருஷ்ணர். அந்த 6 குழந்தைகள் கூட காப்பாத்தல. ஆனா கிருஷ்ணா, என்னுடைய குழந்தைகள் பாண்டவர்கள் நீங்க எப்பவுமே காப்பாத்திட்டு இருக்கீங்க. எப்படின்னா, ஏன்னா அந்த விஷம் கொடுத்ததுல இருந்து, என்னுடைய மகன்களுக்கு விஷம் கொடுத்தது, அந்த தீ வச்சது, அதுக்கப்புறம் அந்த இடும்பன் கிட்ட இருந்து காப்பாத்தினது, அதே போல ராஜசபையில இருந்து காப்பாத்தினது, இங்க இந்த குருக்ஷேத்திர யுத்த காலத்துல இருந்து காப்பாத்தினது, இப்ப என்னடானா என்னுடைய பேரனுடைய பேரன், அதாவது கொள்ளு பேரன், இந்த அஸ்வத்தாமனுடைய ஆயுதத்துல இருந்து காப்பாத்தினது, இப்படி எல்லாமே பகவானே உங்களாலதான் நடக்குது. எல்லா
இந்த ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்திட்டே இருக்கீங்க நீங்க. சோ நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஆபத்து வந்தா கூட போதும். ஏன்னா நீங்க அப்பயாவது எங்க கூடயே இருப்பீங்கல்ல. ஆக்சுவலா குந்தி மகாராணி பாருங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு வந்து நிறைய ஆபத்துகள் கஷ்டங்கள் கொடுங்க, நிறைய ஆபத்து வந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா நீங்க அப்பதானே எங்க கூட இருப்பீங்க. சோ அப்படின்னுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல அகிஞ்சனா கோச்சரம் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க யாருக்கு ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணுவீங்க, உதவி பண்ணுவீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு. அப்பனா மீதி பேருக்கு பண்ண மாட்டாரு. ஏன்னா மீதி பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கௌரவமான குடும்பம், நிறைய ஐஸ்வர்யம் செல்வம், உயர்ந்த கல்வி, அதே போல ரொம்ப கவர்ச்சியான அழகு, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான்ற அகங்காரம் கொஞ்சம் இருக்கும். இது எதுவுமே இல்லாம இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு எந்த ஒரு அகங்காரமும் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சுலபமா கிருஷ்ணரை அணுக முடியும். ஏன்னா இந்த அகங்காரம் யாருக்கு, இந்த கௌரவமான குடும்பம், நிறைய செல்வம், பெரிய பணக்காரன் கோடீஸ்வரங்களா இருக்கிறது, அதே போல நிறைய படிச்ச உயர்ந்த கல்வி படிச்சிருக்கிறவங்க, ரொம்ப கவர்ச்சியான அழகு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க. சோ அவங்களால ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா என்ன பண்ண முடியாது, ஓ கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னுட்டு மனசார அந்த பகவான கூப்பிட கூட முடியாது. ஆனா ஒண்ணும் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சுலபமா பகவானே உங்களை வந்து அடைஞ்சிடுவாங்க. முக்கியமா பகவானே உங்களுடைய சொத்து என்ன தெரியுமா, பக்தர்கள் தான். பக்தர்களுடைய சொத்து என்ன தெரியுமா, நீங்க தான் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க, ஆனா இந்த பௌதிக குணங்கள், பௌதிகமான சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் உங்க பக்கத்துல வரவே முடியாது. ஏன்னா நீங்க சுத்த சத்துவமானவர், ரொம்ப சாந்த சொரூபமானவர். சோ இப்படியாப்பட்ட உங்களை வந்து என் கூடயே வச்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சனாதன கோஸ்வாமின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த சில சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் உட்கார்ந்துட்டு எப்பவுமே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு அவர் வந்து எப்பவுமே ஜெபிச்சுட்டே இருப்பார். சோ அப்ப ஒருத்த என்ன பண்றா, ரொம்ப ஏழை, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இப்ப சாப்பிடறது கூட ஒரு உணவும் இல்ல. சோ யாரோ சொல்றாங்க, எனக்கு யாராவது ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னுட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ வந்து நேரா சனாதன கோஸ்வாமி கிட்ட போய் பாரு, அவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு. நேரா சனாதன கோஸ்வாமி இருக்கிற அந்த சின்ன குடில் அதுக்கு வராரு. குடிசை போட்டுன்னு உட்காந்துட்டு அவரு ஜபிச்சுட்டு இருக்காரு பிருந்தாவனத்துல. சோ அங்க வராரு. வந்துட்டு, சுவாமி எனக்கு வந்து நான் ரொம்ப ஏழையா இருக்கேன், இப்ப சாப்பிடறதுக்கும் கூட எனக்கு உணவே கிடையாது, என்னுடைய கஷ்டத்தை போக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சனாதன கோஸ்வாமி என்ன சொல்றாரு, அது பார்ப்பா அந்த மூலையில குப்பை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு கல் இருக்கு பாரு, அந்த கல்லை எடுத்துட்டு போ. சோ அந்த கல்லை எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ, எந்த ஒரு உலோகத்தின் மேல அதை டச் பண்ணாலும் உடனே அது வந்து தங்கமாயிடும். ஓகேவா, நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்னுட்டு இவன் என்ன பண்றான், நேரா எடுத்துட்டு போறான். வீட்டுல இருக்கக்கூடிய உலோகங்கள், அதாவது அலுமினியம் பாத்திரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஏழை தானே, அலுமினியம் தட்டு, சோ என்னென்ன இரும்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே டச் பண்றான், எல்லாம் தங்கமா மாறிடுது. ஏன்னா அது என்ன கல் அப்படின்னா சிந்தாமணி கல். சோ அத தொட்ட உடனே எல்லாமே வந்து தங்கமாயிடுது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவன் மனைவி வந்து கேக்குறாங்க, நீ இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னுட்டு. போல சனாதன கோஸ்வாமின்ற ஒரு பக்தர், கிருஷ்ண பக்தர் எனக்கு கொடுத்தாரு. அப்படியா, எங்க ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாரா, எங்க வச்சிருந்தார் அப்படின்னுட்டு. அவரா, அத அந்த அந்த குடிசையில் மூலையில ஒரு குப்பை போல இது இருந்தது, அந்த குப்பைக்குள்ள இருந்ததுப்பா இது அப்படின்னுட்டு. என்ன, குப்பைக்குள்ள இருந்ததா? ஆமா. அப்பனா குப்பையில இதை போட்டு வச்சிருக்காரு, இதை விட உயர்ந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு, அதனால நீங்க போங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாங்க மனைவி. ஆக மொத்தத்துல இப்ப ஆல்ரெடி வீட்டுல எல்லாத்தையும் டச் பண்ணி எல்லாம் தங்கம் ஆயிடுச்சு. இப்ப நேரா அந்த
எளியவன் என்ன பண்றான், நேரா சனாதன கோஸ்வாமிகிட்ட வர்றாரு. வந்து, சுவாமி எனக்கு இந்த கல்லு வேண்டாம். ஏன்பா? நீ தானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வேணும்னு கேட்ட, அதனால தானே கொடுத்தேன். கரெக்ட். ஆனா இதை விட உயர்ந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இப்ப இது வேணும். ஏன்னா நீங்க இதை குப்பையில தானே போட்டிருந்தீங்க. ஆமா. அப்ப இது வேஸ்ட் தான், நீ குப்பையில போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட உயர்ந்த விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை கொடுங்க. சரி, ஓகேப்பா. நீ என்ன பண்ணு, அங்க யமுனா நதி போயின்னு இருக்கு பாரு, நீ என்ன போய் நேரா யமுனா நதியில இதை தூக்கி விசிறி போட்டுரு. விசிறி போட்டுட்டு யமுனா நதியில குளிச்சுட்டு வா, அப்ப நான் வந்து உனக்கு சொல்றேன். சரி, ஓகே அப்படின்னுட்டு போறாரு. நேரா போய் யமுனா நதியில அந்த சிந்தாமணி கல்ல தூக்கி விசிறி கடைசாச்சு. அதுக்கப்புறம் அதுல முங்கி எழுந்து குளிச்சுட்டு, ஏன்னா அந்த யமுனா நதி எப்படி போயிட்டு இருக்குன்னா பயங்கர வெள்ளம் அடிச்சு போயிட்டு இருக்கு, அவ்வளவு ஜோரா போயிட்டு இருக்கு. அதில் தூக்கி போட்டாச்சு, இப்ப குளிச்சாச்சு, கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வந்து அவர்கிட்ட நிக்கிறாரு. சுவாமி எனக்கு சொல்லுங்க, எனக்கு கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷத்தை கொடுங்க. அவர் சொல்றார், நான் முதல்ல கொடுத்தேன் இல்லையா அந்த கல்லு, இந்த உன்னுடைய இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய கஷ்டத்தை போக்கும், உன்னுடைய பண தேவை எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா இப்ப நான் சொல்ல போறேன் இல்லையா, இந்த மந்திரத்தை கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ திரும்ப பிறக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. நீ நேரா எங்க போயிடுவ, பகவானுடைய லோகத்துக்கு போவ. அந்த லோகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்ப. இங்க இப்ப நீ பார்த்த இல்லையா ஒரு கல்லு, அது போல இங்க நார்மல் கல்லு மண்ணு போல அந்த பகவானுடைய லோகத்துல கோலோகத்துல இப்ப நான் கொடுத்தன அந்த கல்லுதான் மொத்தமே, அங்க சிந்தாமணி கல்லுதான். அதே போல அங்க இருக்கக்கூடிய அனைத்து மரங்களுமே கற்பக விருட்சங்கள், கல்ப விருட்சங்கள். அங்க எப்பவுமே நீ இளமையா இருக்க முடியும், உனக்கு நோய் நொடி வராது, வயசும் ஆகாது, எப்பவுமே இளமையா இருக்க முடியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லுமே என்ன தங்கமா மாத்திடும். அங்க இருக்கிற அனைத்து விருட்சங்களும் என்ன கற்பக விருட்சம், எதை கேட்டாலும் கொடுத்துரும். உனக்கு அங்க பசிக்காது, தூக்கம் வராது, எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு அந்த பொக்கிஷத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஒண்ணும் இல்ல, நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அத நீ ஜெபிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ நேரம் அங்கதான் போவ. அதுக்கப்புறம் திரும்ப இந்த பௌதிக உலகத்திற்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியா, எனக்கு முதல்ல அத சொல்லுங்க. அத சொல்லாம முதல்ல இந்த கல்லை ஏன் கொடுத்தீங்க, எனக்கு நீதானே கஷ்டம்னு சொன்ன, அதனாலதானே கொடுத்தேன். சரி, இப்ப எனக்கு முதல்ல அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓகே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படியே ரொம்ப பணிவா அவர் எதிரில உட்கார்ந்துட்டு கைய கூப்பிட்டு கேக்குறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு அவருக்கு சொன்ன உடனே அப்படியே அவருக்கு ரோமாஞ்சனம் ஆயிடுச்சு. ரோமாஞ்சனம் ஆயிட்டு இது போதும் அப்படின்னுட்டு என்ன பண்ணியாச்சு, அந்த நபர் அப்படி ஜெபிச்சுண்டு அவ்வளவு சந்தோஷத்துல கூத்தாட அப்படி ஜெபிச்சுண்டு கடைசியில அவர் எங்க போனாரு, பகவானுடைய ராமத்திற்கு போனார். சோ அவ்வளவு சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமம். கிருஷ்ணருடைய நாமத்தை ஒரு முறை நாம அவ்வளவு பக்தியோட சொன்னாலே போதும், இந்த பௌதிக கஷ்டங்கள்ல இருந்து விடுபட முடியும். கிருஷ்ணா உன்னுடைய நாமம் அவ்வளவு சிரேஷ்டமானது, பகவானே இந்த பௌதிக லோகத்தையே ஆளக்கூடியவன் நீதானே, அனைத்து சக்திகளுக்கும் எஜமானர் நீதானே, உங்களுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, உங்களை விட பெரியோரும் யாரும் கிடையாது பகவானே. அப்படியாப்பட்ட உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும் சுவாமி. அதே போல பகவானே நீங்க வந்து நிறைய அவதாரம் எடுக்கிறீங்க. ஆனா அந்த அவதாரம் எல்லாம் அவ்வளவு அதுலயே அப்படியே ஒன்றி போயிருக்கீங்க. ஏன்னா நீங்க வராக அவதாரம் எடுத்தீங்களா, அந்த வராக அவதாரம் எப்படி பன்றி ரூபத்துல இருக்கும். சோ பூமாதேவி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும் போது அத நீங்க என்ன பண்ணீங்க, பண்ணி எப்படி எடுத்துட்டு வரும் அப்படின்னா தன்னுடைய மூக்கால தூக்கிட்டு வரும். சோ அதே போல நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய மூக்காலதான் என்ன பண்ணிட்டீங்க, பூமிய தூக்கிட்டு வர்றீங்க.
சோ இப்ப ஏதாவது ஒரு மிருகத்து மேல தண்ணி விடுங்களேன், அது என்ன பண்ணும்? அந்த தண்ணிய வெளியேத்துட்டு அப்படியே உடம்ப அப்படியே சிலிர்த்தும் இல்லையா? அது போல என்ன பண்றீங்க? பூமாதேவி எடுத்துட்டு வந்து அதனுடைய ஆர்பிட், அதனுடைய சுற்றுவட்ட பாதையில விட்டுட்டு, உங்க உடம்புல அந்த தண்ணி இருந்தது இல்லையா? அத எப்படி அந்த மிருகம் செய்யுமோ, அதே போல நீங்களும் செய்றீங்க. சோ அதே போல பன்றி ரூபத்துல இருக்கும்போது, பன்றி எப்படி கத்துமோ, அதே போல நீங்களும் சப்தம் குடுத்தீங்க. பகவானே, நீங்க என்ன பண்ணீங்க? நரசிம்ம அவதாரம் எடுத்தீங்க. நரசிம்மன போல கர்ஜித்தீங்க. அவ்வளவு உக்கிரமா இருந்தீங்க. அதே போல கூர்ம அவதாரம் எடுத்தீங்க. கூர்ம அவதாரம் ஏன்னா ஆமை போல. சோ அந்த கூர்ம அவதாரத்துல ஆ ஆமைக்கு எப்பவுமே முதுகு வந்து கொஞ்சம் சொரியும். அரிப்பு எடுக்கும். சோ என்ன பண்ணீங்க? கூர்ம அவதாரம் எடுத்து நேரா மந்தாரமலை கீழ போனீங்க. இந்த பக்கம் தேவர்கள், இந்த பக்கம் அசுரர்கள் என்ன பண்ணாங்க? கடைஞ்சிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு கீழ நீங்க பாட்டு ஆறாம நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா கடைங்க அப்படின்னுட்டு உங்க முதுக அவ்வளவு அழகா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குடுத்துட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா நீங்க எப்படி அவதாரம் எடுத்தாலும், நீங்க மிருகமா, மனிதனா, முனிவரா, நீர்வாழ் ஜீவராச எப்படி எடுத்தாலும் அதோட நீங்க ஒன்றி போயிடுறீங்க. சோ உங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு அதிசயமா இருக்கு. பகவானே, நீங்க வந்து ஏன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? கர்மம் பண்ணியிருக்கோம். அதனால நாங்க வந்து இந்த கர்மத்தால இந்த லோகத்துல வந்து பிறந்தாச்சு. ஆனா பகவானே உங்களுக்கு பிறப்பே இல்ல. ஆனாலும் நீங்க எதற்காக இங்க வந்து பிறவி எடுக்கிறீங்க? உங்களுடைய பக்தர்கள காப்பாத்துறதுக்காக. உங்க பக்தர்களுக்கு சந்தோஷத்த குடுக்கறதுக்காக. ஆ யசோதா எவ்வளவு புண்ணியம் செஞ்சவங்க. ஏன்னா நந்த மகாராஜை விட யசோதா ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, உங்கள நீங்க ரொம்ப அட்டூழியம் பண்றீங்க அப்படின்னுட்டு உங்கள கயத்தால கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா இப்ப அம்மா வந்து திட்டினாங்கன்னு வச்சுக்கோ, எப்பவுமே அம்மா கொஞ்சுண்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை திட்டிட்டா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அப்படியே துக்கம் வந்து அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடும். அது போல யசோதா உங்களை கயிறால கட்ட முயற்சி பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. ஏன்னா யசோதா உங்களுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி மையெல்லாம் தீட்டி இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த மையோட சேர்ந்து அந்த கண்ணீரும் கரைஞ்சு வருது. சோ உன்ன நீங்க என்ன பண்ணீங்க? உங்கள ஆஹ் அதாவது அம்மா பார்க்கும்போது அப்படியே பயப்படுற மாதிரி நடிச்சீங்க அப்படின்னா, இன்னும் யசோதா ரொம்ப பாசத்த காட்டுவாங்கன்னு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படியே பயப்படுற மாரி நடிச்சீங்க. ஆக்சுவலா கிருஷ்ணா உங்க பேர சொன்னாலே பயமே, அதாவது அந்த யமனே பக்கத்துல வராது. அப்படியாப்பட்ட நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே பயந்த மாரி, அழுத மாரி என்னெல்லாம் பண்றீங்க? ஆ? இந்த காட்சி எல்லாம் நிஜமாவே எனக்கே குழப்பத்த கொடுக்குது. என்ன பகவானே இப்படியெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னுட்டு குந்தி மகாராணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல கிருஷ்ணர் ஏன் இந்த லோகத்துல வந்து பிறவி எடுத்தார் அப்படின்னுட்டு அவங்க வந்து நிறைய பேர் நிறைய இது சொல்றாங்க. சோ அது போல அதெல்லாம் என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? பகவானே ஏன் வந்து பிறவி எடுத்தீங்கன்னுட்டு. சோ முக்கியமா யுதிஷ்டிர மகாராஜ், என்னுடைய மகனான யுதிஷ்டிர மகாராஜ காப்பாத்துறதுக்காக, அவன ராஜாவா ஆக்கறதுக்காக நீங்க வந்து பிறவி எடுத்தீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? எது வம்சத்துல நீங்க பிறந்து அந்த எது மகாராஜனை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க வந்து அவதாரம் எடுத்தீங்க. ஆக்சுவலா மலைய தேசம், அதாவது மலேசியா, அங்க இருக்கக்கூடிய சந்தனம் ரொம்ப வாசனையா. அங்க நிறைய சந்தன மரங்கள் இருக்கு. ஆனா அந்த ஊருக்கே சந்தனத்தால பெருமை கிடைச்சது போல எது வம்சத்துல நீங்க பிறந்து அந்த எது வம்சத்துக்கே என்ன பண்ணீங்க? அனைத்து புகழையும் கொடுத்தீங்க. அதே போல வசுதேவர், அதாவது என்னுடைய அண்ணாவான வசுதேவர் மற்றும் அண்ணி தேவகி, அவங்க 2 பேரையும் பிரச்சனையில காப்பாத்துறதுக்காக அவங்க செஞ்ச பிரார்த்தனையால நீங்க அவங்களுக்கு மகனா பிறந்தீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா உங்களுடைய பக்தர்களுக்காக நீங்க வந்து பிறவி எடுக்கிறீங்க. அதே போல தேவர்களை தேவர்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுப்பாங்க. தேவர்களு யாராவது பொறாமைப்பட்டு அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க. சோ அப்ப அவங்கள காப்பாத்தணும் நீங்க வந்து அவதாரம் எடுக்கிறீங்க. அதே போல இந்த பூமி இருக்கு இல்லையா? இந்த பூமி வந்து ஒரு படகு போல. இந்த படகுல ஜாஸ்தி ரஷ்.
நிறைய அதிகமை வந்துடுச்சு அப்படின்னுட்டு உங்க மகனான பிரம்மா என்ன பண்ணா, அவன் உங்ககிட்ட, ஐயோ பகவானே இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, இந்த பூமி தாங்கல, பாரம் தாங்கல. ஆக்சுவலி எத்தனையோ மலைகள் மரங்கள் எல்லாம் இருக்கு, அதை விட பாரம் என்ன அப்படின்னா பாவிகளுடைய பாவிகளை சுமக்கிறது. அப்படியாப்பட்ட பாவப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அதனால அந்த சுமையை தாங்க முடியல பூமியால. தந்தையே தயவு செஞ்சு இதை குறைங்களேன் அப்படின்னுட்டு உங்களுடைய மகனான பிரம்மா கேட்டிருந்தார். அதனால நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப அவதாரம் எடுத்து இந்த சுமையெல்லாம் குறைச்சிங்க. அதே போல இந்த பௌதிக லோகத்துல துன்பத்துல இருக்கக்கூடிய பந்தாத்மாக்கள், சோ அவங்க எப்பவுமே உங்களை நினைச்சு உங்களுக்கு பக்தி செய்யணும்னுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஏன்னா பகவானை பத்தி கேட்கறதுனாலையும் பகவான் கிருஷ்ணரை பத்தி நினைவு படுத்துறதுனா பகவான் கிருஷ்ணரை வழிபடுறதுனாலையும் என்ன ஆகும், அவங்க எல்லாம் கண்டிப்பா திரும்ப இந்த பௌதிக உலகத்துல பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். அப்படியாப்பட்ட உங்களுடைய லீலைகளால எல்லாரையும் கவர்வதற்காக நீங்க பிறவெடுத்தீங்க அப்படின்னுட்டு குந்தி மகாராணி சொல்லிட்டு இருக்காங்க. பகவானே முக்கியமா உங்களுடைய அவதார ரகசியம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்ன தெரியுங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணா, நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா, உங்களை பத்தி எல்லாரும் கேட்கணும், உங்களை பத்தி எல்லாரும் பாடணும், உங்களை பத்தி எல்லாரும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தணும், உங்களை நினைக்கும் போது எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இதையெல்லாம் யோசிச்சுதான் கண்டிப்பா நீங்க இப்படி பிறவி எடுத்திருக்கீங்க. இல்லனா, ஏன்னா பகவான் கிருஷ்ணரை பத்தி யார் ஒருத்தர் கேக்குறாங்களோ, யார் ஒருத்தர் அவரை வழிபாடுறாங்களோ எல்லாரும் இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட முடியும். அதனாலதான் நீங்க அவதாரம் எடுத்தீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல பகவானே நீங்க பாண்டவர்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. இப்ப பாண்டவர்கள், ஏன்னா இந்த குருக்ஷேத்திர போர் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, இதனால மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து அரசர்களும் இப்ப விரோதம் பாராட்டுறாங்க. இப்ப பாண்டவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த சமயத்துல நீங்க ஏன் போறீங்க, தயவு செஞ்சு இங்கேயே இருங்களேன், எங்க கூடயே இருங்களேன் அப்படின்னுட்டு அவங்க சொல்றாங்க. சோ அதனால நீங்க பாண்டவர்களை விட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா ஒருத்தருடைய உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் அழிஞ்சிடும். அது போல பகவானே நீங்க பாண்டவர்களை விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுடைய புகழ் எல்லாமே போயிடும். தயவு செஞ்சு நீங்க இங்கேயே இருங்களேன். ஓ கதாதாரா, அதாவது கதையை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதனால பகவானுக்கு ஓ கதாதரா, நீங்க இந்த ராஜ்யத்துல எப்ப காலடி எடுத்து வச்சீங்களோ அப்ப இந்த ராஜ்யம் ஃபுல்லா எப்படி இருக்கு, ரொம்ப செழிப்பா இருக்கு. ஏன்னா எங்க நாட்டுல இப்ப ரொம்ப அழகான மூலிகைகள் தானியங்கள் எல்லாம் விளைஞ்சிருக்கு. அனைத்து மரங்களும் கனிகள், அதாவது அனைத்து மரங்களும் பழத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீசன் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்தந்த சீசனுக்கு மாத்திரம் தான் வரும். பட் பகவானே நீங்க வந்ததுனால எல்லா மரங்களும் பழத்தை கொடுக்கறது. அதே போல நதிகள் எல்லாம் அவ்வளவு கரைபுரண்டு ஓடின்னு இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு நதிகள். குன்றுகள் எல்லாம் என்ன பண்ணுது, நிறைய தாதுக்கள் தங்கம் வைரம் அனைத்தையும் கொடுக்குது. சமுத்திரம் அனைத்து செல்வத்தையும் கொடுக்குது. நகரங்கள் ஆகட்டும் கிராமங்கள் ஆகட்டும் அனைத்தும் ரொம்ப செழிப்பா இருக்கு. பகவானே இதெல்லாம் நீங்க இப்ப இந்த ராஜ்யத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அருட்பார்வை படுறதுனாலதான். அப்படியாப்பட்ட நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ப்ளீஸ் நீங்க எங்கேயே இருங்களேன் அப்படின்னுட்டு அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா பகவானே அதே போல எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் எப்ப பார்த்தாலும் பாண்டவர்கள் மேல அதிக பாசத்தோட இருக்கேன். ஏன்னா இப்ப பசங்க எல்லாம் வளர்ந்தாச்சு, அவங்களுக்கும் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாம் வந்தாச்சு. ஆனாலும் நான் இப்ப வயசானவங்க எப்ப பார்த்தாலும் ஐயோ என் பையன் சாப்பிட்டானா, என் பையன் தூங்குனானா, பையன் வேலைக்கு போனானா அப்படின்னுட்டு அனைத்தையும் பசங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அது போல நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப எனக்கு எப்ப பார்த்தாலும் பாண்டவர்களோட நினைப்பாவே இருக்கு. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்க இல்லையா. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னால இவங்களை நினைக்காம இருக்கவே முடியல. தயவு செஞ்சு என் பசங்களுடைய நினைவை என்கிட்ட இருந்து எடுத்துருங்க.
எனக்கு யாருடைய நினைவு இருக்கணும் தெரியுங்களா? எப்பவுமே உங்களுடைய நினைவாவே இருக்கணும். எப்படி கங்கை கரை புரண்டு ஓடி சமுத்திரத்துல அவ்வளவு வேகமா போய் அடையுதோ, அது போல பகவானே நான் உங்களை மட்டும்தான் நினைக்கணும். எப்பவுமே உங்களுடைய நினைவிலேயே நான் இருக்கணும். உங்களுடைய பக்தியிலேயே நான் இருக்கணும் அப்படின்னுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னுட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அர்ஜுனனுடைய நண்பனே கிருஷ்ணா, கிருஷ்ண வம்சத்தின் பிறந்தவனே, தயவு செஞ்சு என்னுடைய இந்த தொல்லையெல்லாம் கொஞ்சம் நீக்கிடுங்களேன் அப்படின்னுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற ஒரே குறை இதுதான். பகவானே நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே பசுக்கள், பிராமணர்கள், பக்தர்கள் எல்லாரையும் அவங்க கிட்ட இருக்க கஷ்டங்கள் விடுவிக்கிறீங்க. அதே போல தயவு செஞ்சு என்னுடைய கஷ்டத்தையும் நீக்கி எப்பவுமே நான் உங்களை மாத்திரம் நினைச்சுண்டு பக்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சூத கோஸ்வாமி வந்து நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் குந்தி மகாராணி என்ன பண்றாங்க? பிரார்த்தனை பண்ணாங்க. அதே போல பகவானை வந்து இப்படியெல்லாம் புகழ்ந்து பாடி அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பகவான் என்ன பண்றாரு? அப்படியே முறுவல் சிரிக்கிறாரு. ஏன்னா பகவானுடைய மாயை சக்தி அற்புதமானது. அதே போல அவருடைய சிரிப்பும் அவ்வளவு வசீகரமானதாக இருந்துச்சு அப்படின்னுட்டு சூத கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா குந்தி மகாராணி இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அஸ்திராபுர அரண்மனை இவங்கதான் போக வேண்டாம்னு இவ்வளவு கெஞ்சுறாங்களே, இப்ப எப்படி விட்டுட்டு போறது? ஆஹ் சரின்னுட்டு உடனே பகவான் திரும்ப உள்ள நுழையிறார். இப்போ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே யுதிஷ்டிர மகாராஜ் வந்து அவரை அணைச்சுண்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் ஏன்னா அவர் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. யுதிஷ்டிர மகாராஜ் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. அவர் சோகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தன்னாலதான் இவ்வளவு பெரிய போர் நடந்தது. முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அங்க 18 அக்ஷௌகிணிகள். ஏன்னா 11 அக்ஷௌகிணி வந்து ஆஹ் கௌரவர்கள் சைடு, ஓகேங்களா? 7 அக்ஷௌகிணி வந்து பாண்டவர்கள் சைடு இருக்கு. மொத்தம் 18 அக்ஷௌகிணி. ஆக்சுவலா ஒரு அக்ஷௌகிணினா எவ்வளவு அப்படின்னா 21,870 தேர், 65,610 குதிரைகள், 21,870 யானைகள், 1,09,350 காலாட்படை சோல்ஜர்ஸ். இதெல்லாம் சேர்ந்தா ஒரு அக்ஷோகினி. பாருங்க, ஒரு அக்ஷோகினி தான் இப்ப நான் சொன்ன அமௌண்ட். இது ஒவ்வொன்றத்தையும் நீங்க மல்டிப்ளை 18 பெருக்குனீங்க அப்படின்னா மொத்த அக்ஷோகினி எவ்வளவு? அப்ப தேர்னா வச்சுக்கோங்க, தேர்ல நின்னுட்டு சண்டை போடுற ஒருத்தர், அங்க தேர் ஓட்டி ஒருத்தர், யானை மேலயும் அது போலதான் 2-3 பேர் இருப்பாங்க. காலாட்படை தனித்தனியா சண்டை போட்டு இருக்கா. குதிரை படையில அந்த குதிரை மேல ஒவ்வொருத்தரும் உட்காந்துட்டு. ஓ அப்ப பாருங்க, இவ்வளவு யானைகள், இவ்வளவு குதிரைகள், இவ்வளவு தேர், இவ்வளவு காலாட்படை, இது எல்லாம் வந்து 18ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு ஆகும்? எத்தனை நபர்கள் இறந்தாங்க அப்படின்னா 64 கோடிக்கு மேல அவ்வளவு ஜனங்கள் இறந்திருக்காங்க இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல. அதனால அவருக்கு அவ்வளவு துக்கம் வருது. சோ என்னால இவ்வளவு பேர் இறந்திருக்காங்களே, என்னால இந்த கஷ்டத்துல இருந்து என்னால வெளியே வரவே முடியல சுவாமி. அவரால் அதை தாங்க முடியல. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 18 அக்ஷௌகிணில மொத்தம் இருந்ததே கடைசியில 12 பேர் தான் உயிரோடு இருந்தது. பாண்டவர்கள் 5 பேரா, அதுல ரதத்தை ஓட்டிட்டு இருந்த கிருஷ்ணர் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து சாத்தகி, அதுக்கப்புறம் யுயுத்சு திருதராஷ்டிரனுடைய மகன், அதாவது ஒரு வைஷ்ய பெண்ணுக்கு பிறந்த மகன். அவன் வந்து காந்தாரிக்கு பிறக்கல, இன்னொரு வைஷ்ய பெண்ணுக்கு பிறந்தான். சோ இவங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கௌரவர்கள் சைடு வந்து கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், விருஷகேது, அப்புறம் வந்து கிருதவர்மா. சோ இவங்க 4 பேர். அந்த பக்கம் 8 பேர். பாண்டவர்கள் சைடு 8 பேரு, கௌரவர்கள் சைடு இந்த 4 பேர். இவ்வளவுதான் நீந்ததே. மொத்தம் 18 அக்ஷோகினி சேனையும் போயாச்சு. சோ இவ்வளவு பேர் இறந்ததுக்கு நான் தானே காரணம்.
அதனால என்னால இதை வந்து தாங்கவே முடியல. ஏன்னா கிருஷ்ணர் சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறார் யுதிஷ்டர். அப்புறம் வந்து வியாசர் சொன்னாலும் ரிஷிகள் சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் இவர் வந்து சமாதானம் ஆகிறதாவே தெரியல. ரொம்ப கவலைப்படுறாரு. ஐயோ என்னால் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே, நான் தான் எவ்வளவு பெரிய பாவி, எல்லாருடைய மரணத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டே இருக்கார். என்னால வந்து நிறைய சிறுவர்கள், பிராமணர்கள், என்னுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசான்கள், சகோதரர்கள், இப்படி நிறைய பேர் இறந்ததுக்கு நான் தானே காரணம். அந்த எல்லா பாவமும் என்கிட்ட தானே வரும். இப்படி லட்சக்கணக்கான வருடங்கள் நான் வந்து இவங்க இறந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த, அதனால லட்சக்கணக்கான வருடங்கள் நான் வந்து நரகத்துல கஷ்டப்படணுமே, இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். அவர் வந்து இதையே அப்படியே சொல்லி சொல்லி புலம்பிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு ராஜா வந்து குடிமக்களை வந்து காப்பாத்தணும், பிரஜைகளை ரட்சிக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ ஜனங்கள் இறந்ததுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேன். இந்த பாவம் என்ன சும்மா விடுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள், நிறைய பெண்கள் என்ன ஆயாச்சு, விதவைகள் ஆயாச்சு. அதே போல நிறைய குழந்தைகளுக்கு தந்தை இல்லாம போயாச்சு. இவ்வளவு பாவத்தை சம்பாதிச்சு வச்சிருக்க, நிறைய பேருடைய விரோதத்தை சம்பாதிச்சு வச்சுட்டேன். என்னால என்ன பண்ண முடியல, இதுல இருந்து வெளியே வரவே முடியல. அதாவது ஒரு இப்ப நம்ம கால்ல சேர் ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப சேறு தண்ணியே எடுத்து கழுவுனா போகுமா? அதாவது ஒரு சாராய பாத்திரத்துல சாராயத்தை ஊத்தியே கழுவினா போகுமா? ஆனாலும் அந்த நாத்தம் எப்படி அடிக்குமோ அது போல நான் பண்ண பாவத்தை வேற ஏதாவது ஒரு யாகமோ யஜ்ஞமோ ஏதாவது செஞ்சு அதனால இருந்து விடுபடவும் முடியவே முடியாது. என்னால இதை தாங்க முடியலையே கிருஷ்ணா அப்படின்ட்டு அவங்க வந்து யுதிஷ்டர் வந்து சொல்லி புலம்பின்னு இருக்கார். இதோட நமக்கு 8வது அத்தியாயம் முடியுது. இப்ப 9வது அத்தியாயம் பீஷ்ம தேவரின் மரணம். சோ நம்ம வந்து இப்ப பீஷ்ம தேவரை பத்தி பார்க்க போறோம். சோ பீஷ்ம தேவர் யாரு அப்படின்னுட்டு அதை பற்றி நாம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா பீஷ்ம தேவர் வந்து அஷ்ட வசுக்கள்ல வந்து ஒருத்தர். சோ அஷ்ட வசுக்கள்ல பிரபாஷா அப்படின்ற ஒரு வசுதான் யாரு, பீஷ்மர். ஆக்சுவலா பீஷ்மர் எதற்காக இங்க வந்து பிறந்தார்? ஏன்னா அனைத்து தேவர்கள் தான் வந்து இங்க கிருஷ்ணர் பிறக்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லா தேவரும் வந்து இங்க பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து பிறக்கிறார். அப்ப வந்து இந்த அஷ்ட வசுக்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வசிஷ்டர், சோ வசிஷ்டர் கிட்ட காமதேனு ஒண்ணு இருந்தது. சோ அப்ப வந்து இந்த பிரபாஷான்ற இந்த அஷ்ட வசுக்குள்ள ஒருத்தர், அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து அந்த காமதேனு பசு வந்து வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ மனைவி மேல இருந்த மோகத்தால இந்த பிரபாஷா என்ன பண்றாரு, அந்த பசுவை போய் திருடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அவர் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, கூட தன்னுடைய மொத்தம் 8 பேரும் கிளம்பியாச்சு. 8 பேரும் போய் திருடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அப்ப வந்து அந்த பசு கத்தன சத்தத்துல வசிஷ்டர் வந்தாச்சு. வசிஷ்டர் என்ன பண்ணாரு, அந்த 8 பேருக்கும் சாபத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களுடைய நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பூலோகத்தில் பிறந்து கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு. சோ இவங்க 8 பேரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடடா நம்ம வந்து இப்படி ஒரு ரிஷிகிட்ட போய் சாபத்தை வாங்கிட்டோமே அப்படின்னுட்டு. சோ அந்த நேரத்துலதான் கங்காதேவி வந்துட்டு இருக்காங்க. சோ கங்காதேவி கிட்ட நீங்க எங்களை காப்பாத்துங்க, என்னப்பா ஆச்சு, என்ன இது போல நாங்க வந்து தப்பு பண்ணோம், அதனால அவர் வந்து சாபம் கொடுத்துட்டாரு, நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னுட்டு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து உங்களுடைய வயிற்றுல நாங்க 8 பேரும் பிறக்கிறோம், நாங்க எங்களை பிறந்த உடனேயே நீங்க என்ன பண்ணிடுங்க, எங்களை கொன்னுடுங்க. அப்ப நாங்க பிறந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களை சாபமும் போயிடும், நாங்க திரும்ப எங்களுடைய லோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னுட்டுதான் கங்கா என்ன பண்ணுவாங்க, திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் சாந்தனு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது சாந்தனு மகாராஜா, நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணாலும் நீங்க வந்து கேட்க கூடாது, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க கூடாது, கேட்டீங்கன்னு நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன். சரி ஓகே நான் வரணும் சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. நேரா எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போட்டுச்சு.
அவ்வளவுதான். அந்த குழந்தை முதல் வசு போச்சு. அப்புறம் ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, இப்படியே ஒவ்வொரு குழந்தையா இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு குழந்தையா பெத்து பெத்து எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டு விடுறாங்க. சோ 7 வசுக்கள் போயாச்சு. ஏன்னா சாந்தனு என்னடா இது, நம்மளுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் இவங்க எடுத்துமே தண்ணியில கங்கையில போட்டு போட்டு விட்டுறாங்களே, அப்ப என்னுடைய குழந்தை என்ன ஆகுறது, என்ன இது, கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு வேலை செஞ்சா யாரு கேட்காம இருக்கோம். அவங்க பாத்துட்டே இருக்காங்க. சோ 8வது முறையும் இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அதே போல குழந்தை பிறக்குது. நேரா எடுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள போடுற அந்த நேரத்துல சாந்தனு வந்து ஸ்டாப் பண்றாரு, தயவு செய்து நிறுத்து, என்னால நீ பண்றத தாங்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி 7 வசுக்கள் போயாச்சு. கடைசி வசு யாரு, இதுதான் பிரபாஷா. இவர் தானே திருடத்துக்கு போனார் வசிஷ்டருடைய அந்த பசுவ. சோ அவர் தான் இந்த 8வது குழந்தையா பிறந்தாரு. அவரை போடுறதுக்கு முன்னாடிதான் என்ன பண்ணிட்டாங்க, சாந்தனு வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. சோ நீங்க எப்ப வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டீங்களோ, இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், உங்க கூட இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். ஓகே, இந்த குழந்தை நான் எடுத்துன்னு போறேன், நான் வளர்த்து அதுக்கப்புறம் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அவங்க வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா பீஷ்மர். ஓகேங்களா? சோ அந்த பீஷ்மர், இப்ப பீஷ்மர் யாரு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த அத்தியாயமே என்ன அப்படின்னா பீஷ்ம தேவரின் மரணம் தான். ஓகேங்களா? சோ சூத கோஸ்வாமி வந்து நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. குருக்ஷேத்திர போர்க்களத்துல நிறைய பேர் இறந்தாங்க. அதால வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்ட யுதிஷ்ட மகாராஜ் என்ன பண்றாரு, நேரா பீஷ்மரை பாக்குறதுக்காக அனைத்து ரிஷிகளோட, கிருஷ்ணரோட, தன்னுடைய சகோதரர்களோட இங்க கிளம்பி வர்றாரு. ஏன்னா மத்தவ யாரு அட்வைஸ் பண்ணாலும் அவர் வந்து கேக்குறதாவே இல்லை. அதனால நேரா இப்ப பீஷ்மராண்டிய வந்தாச்சு. சோ பீஷ்மர் வந்து பாக்குறார் கிருஷ்ணர். ஓகே, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கண்ணாலேயே சொல்லியாச்சு பீஷ்மருக்கு, ஓகே, ஏன்னா உங்க பேரை என்ன பண்ணல, யார் என்ன அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நீங்க தான் இப்ப அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பீஷ்மருக்கு புரிஞ்சிடுச்சு. சரி ஓகே, ஏன்னா தாத்தா சொன்னா பேரன் கேட்கணும் இல்லையா, அதனால அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்னுடைய உத்தியோக கடமைகள், ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், எப்படி பிரஜைகளை வழி நடத்தணும் அப்படின்ட்டு அனைத்தையும் அவர் வந்து ரொம்ப அன்போட அவர் வந்து பேச ஆக்சுவலா அவர் இப்ப அம்பு படுக்கையில தான் படுத்துட்டு இருக்காரு. முக்கியமா அந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க அதையும் முதல்ல பார்த்துடலாம். சோ அந்த இடத்துக்கு வந்து பாண்டவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா அலங்காரத்தோட அவங்க குதிரைகளோட தேர்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் அவ்வளவு அழகா அலங்காரத்தோட பார்க்கும்போது பீஷ்மருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க பிறந்ததுல இருந்து கஷ்டம், வளர்ந்ததுக்கு அப்புறமும் கஷ்டம்தான். சோ அவங்க எப்பவுமே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க இவ்வளோ அலங்காரமா இவ்வளவு சந்தோஷமா இப்படி இவங்களை பார்க்கும்போது பீஷ்மருக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ பாண்டவர்கள் அதே போல கிருஷ்ணர் நிறைய நண்பர்களோட அங்க வந்து வராங்க. அதே போல பீஷ்மர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஆகாசத்துல இருந்து விழுந்த ஒரு தேவனை போல பீஷ்மர் அங்க இருக்கார். சோ பீஷ்மரை சுத்தி பாண்டவர்கள் எல்லா கிருஷ்ணரோட அங்க வந்து எல்லாரும் நிக்கிறாங்க. பீஷ்மர் எல்லாரையும் அப்படியே பாக்குற. ஆக்சுவலா கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நிறைய மகாத்மாக்கள், நிறைய ரிஷிகள் எல்லாம் வந்திருக்காங்க. அதாவது தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள், இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன புதுசா தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள்னு சொல்றீங்க அப்படின்னுட்டு. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் யாரு அப்படின்னா பிரம்ம ரிஷிகள். அதாவது பிருகு, வியாசர், அங்கிரஸ், அத்ரி, விஸ்வாமித்ரர், கஷ்யபர், வசிஷ்டர், சாந்தில்ய முனி, கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர், இவங்க எல்லாம் வந்து பிரம்ம ரிஷிகள். அதே போல தேவ ரிஷிகள் யாரு அப்படின்னா பர்வத முனி, பிரகஸ்பதி, நாரதர், சனத்குமாரர், இவங்க எல்லாம் தேவ ரிஷிகள். அதே போல மகரிஷிகள் யாரு அப்படின்னா வால்மீகி, பராசரர், பாலகில்யர்கள், அப்புறம் வந்து கர்தமர், அச்சலா, மிருகண்டு, சோ இவங்க எல்லாம் வந்து மகரிஷிகள். ராஜ ரிஷிகள் யாரு அப்படின்னா ஜனகர், முத்கலர், சோ இவங்க எல்லாம்
என்ன ராஜ ரிஷிகள்னு சொல்லப்படுறாங்க. இப்படி ஏன்னா ராஜாவா இருந்து, அதாவது அவங்க ரிஷி போல வாழ்ந்துட்டு ராஜாவா இருக்காங்க. அப்படி இன்னும் நிறைய ரிஷிகள் அங்க வந்திருந்தாங்க. சோ அவங்களுடைய பெயர்களும் இங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பர்வதமுனி, நாரதர், தௌமியர், பகவான் அவதாரமான வியாசர், பிரகஸ்பதி, பரத்வாஜர், பரசுராமர், அதே போல வசிஷ்டர். ஏன்னா பரசுராமர் மாத்திரம் இல்ல, அவருடைய சீடர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வசிஷ்டர், இந்திரத்யும்னர், திரிதர், கிருதஸ்மதர், அசிதர், கக்ஷ்வான், அப்புறம் வந்து கௌதமர், அத்ரி, கௌசிகர், அப்புறம் வந்து சுதர்சனர். இப்படி ரிஷிகள் அவங்களுடைய சிஷ்யர்களோட அங்க வந்தாச்சு. எல்லாரும் அவ்வளவு பெரிய கூட்டத்தோட எல்லாம் வந்து அப்படியே சுத்தி நிக்கிறாங்க. அதே போல அங்க வந்து சுகதேவர், கஷ்யபர், அங்கிரசர் போன்ற நிறைய ரிஷிகள் அவங்களுடைய சீடர்களோட வராங்க. ஆக்சுவலா நீங்க கஷ்யபர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இவர் யாரு அப்படின்னா தக்ஷன் வந்து தன்னுடைய 13 பெண்களை இந்த கஷ்யபர் தான் திருமணம் செஞ்சு வச்சார். சோ அவ்வளவு ஒரு சிரேஷ்டம் யாரு இந்த கஷ்யபர் எல்லாம். சோ அவர் எல்லாமும் வந்திருந்தாரு. எல்லாரையும் அப்படியே பாக்குறாரு. சோ இந்த அஷ்ட வசுக்களில் சிறந்தவரான இந்த பீஷ்ம தேவர் எல்லாரையும் அப்படியே பாக்குறாரு. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னுட்டு எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா பெரிய பெரிய ரிஷிகள், மகரிஷிகள் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? சோ எல்லா ரிஷிகளும் அப்படியே வணக்கம் தெரிவிக்கிறாரு. ஏன்னா பகவான் வந்து பாக்குறாரு எல்லாரையும் எப்படி சந்தோஷமா இவர் வந்து வரவேற்கிறாரு. தன்னுடைய ஏன்னா ஃபுல் அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதனால அப்படியே தன்னுடைய தலையாலேயே கண்ணாலேயே அவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார். ஏன்னா அவர் உடம்பு இப்படி அப்படி கூட அசைக்க முடியாது, அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது எல்லாரையும் அப்படியே பாக்குறாரு. இப்ப வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாரையும் பார்த்து அந்த சந்தோஷத்துல அவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது. அதுக்கப்புறம் இப்பதான் பீஷ்மர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பாண்டவர்களை பார்த்து, அஹோ கஷ்டம், அஹோ அந்யாப்யம், யத் யூயம் தர்மநந்தனா. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க பாண்டவர்களே, நீங்க பட்ட கஷ்டம் போல யாருமே பட்டதில்லப்பா. நீங்க வந்து ரொம்ப பயங்கரமான துன்பத்தெல்லாம் பட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப அநீதிதான் நடந்துச்சு. என்ன பண்றது? நீ வந்து யுதிஷ்ரா, நீ வந்து தர்மத்தின் சொரூபம்தான். ஆனாலும் நீ வந்து அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. அவ்வளவு கஷ்டத்தையும் பெரும் துன்பத்தையும் நீங்க வந்து சகோதரர்கள் அனுபவிச்சீங்க. ஆனாலும் நீங்க உயிரோடு இருக்கீங்க பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப அதிசயம். ஏன்னா நீங்க வந்து பிராமணர்கள், ரிஷிகள், பகவானால நீங்க காப்பாற்றப்பட்டீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு பர்ஃபெக்டா தர்மத்தை ஃபாலோ பண்ணீங்க. அதனாலதான் பகவான் உங்களை காப்பாத்தினாரு. ஆக்சுவலா என்னுடைய மருமகளான குந்தி ரொம்ப பாவம். ஏன்னா சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டா. அதே போல நீங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் வச்சுட்டு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். கணவனுடைய அன்பும் கிடையாது, அவளை ரட்சிக்க கூடிய யாரும் கிடையாது. திருதராஷ்டிரனும் என்ன ரொம்ப அநியாயம்தான் அவங்களுக்கு பண்ணான். ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்தான். காலத்தின் விளைவால அவள் படாத கஷ்டம் கிடையாது, அவளோட சேர்ந்து நீங்களும் படாத கஷ்டமே கிடையாது. இவ்வளவு கஷ்டத்தை நீங்க வந்து அனுபவிச்சாலும் பகவானால நீங்க வந்து காப்பாற்றப்பட்டீங்க. ஏன்னா பகவான் நினைச்சா என்ன ஆகும்? பகவான் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பகவான் வந்து காப்பாத்திடுவாரு. யாராலையும் அவங்கள அழிக்க முடியாது. ஆனா பகவான் வந்து ஒருத்தங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள காப்பாத்த யாராலையும் முடியாது. ஏன்னா ஒரு கிளாஸ் நான் வந்து இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரகல்லாதனை பகவான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். சோ அவரை அழிக்க யாராலையும் முடியல இல்லையா? அதே பகவான் ஒருத்தரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவங்கள காப்பாத்த யாராலும் முடியும். ஏன்னா இரண்யகசிபு அவ்வளவு வரங்களை வாங்கியிருந்தான், ராவணன் அவ்வளவு வரங்களை வாங்கியிருந்தான். ஆனா பகவான் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கள எந்த தேவனாலையும் காப்பாத்த முடியாது. சோ அப்படி பகவானாலதான்
என்ன நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள காப்பாத்துறது யாராலையும் முடியாது. நீ யுதிஷ்ரா, நீ தர்மத்தின் ஸ்வரூபம்பா. உம் பீமா, உன்னுடைய அந்த கதையுடைய சக்தி அவ்வளவு நல்லா இருந்தது. ஓ, அதே போல சிறந்த வில்லாளியான அர்ஜுனா, உன்னுடைய காண்டீவம் இவ்வளவு சூப்பரா நீ சண்டை போட்ட அப்படின்ட்டு எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல நகுல சகாதேவர்கள், சரி எல்லாம் இவ்வளவு சிறந்தவங்க தான், ஆனாலும் நீங்க அவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிச்சீங்க. ஏன்னா பகவான், நீங்க அழிஞ்சு போயிருப்பீங்க, ஆனா பகவான் என்ன திட்டம் போட்டார்னா உங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் போட்டாச்சு. அதனால உங்களை அழிக்கிறது யாராலையும் முடியல. அதனால பகவானால நீங்க காப்பாற்றப்பட்டீங்க. ஏன்னா பகவான் என்ன திட்டம் போட்டாரோ அதுதான் நிறைவேறும். மனிதர்களான நாம என்ன திட்டம் போட்டோ அது நடக்காதுப்பா. பகவான் என்ன திட்டம் போட்டாரோ அதுதான்ப்பா நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இதோ இருக்காரே இந்த கிருஷ்ணர், யாருன்னு நினைச்ச? ஆஹ் உன்னுடைய மாமா பையன் நினைச்சியா? கிடையாது. அவர் யாரு தெரியுமா? உங்களுடைய நண்பன் நினைச்சியா? உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சா? கண்டிப்பா. இவர் யார் தெரியுமா? இவர் தான் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். வேற யாரும் கிடையாது. அனைத்து தேவர்களுக்கும் அனைத்து சக்திகளுக்கும் மூல காரணமான மூல நாராயணர் இவர் தான். இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு சாதாரண மனுஷனை போல, உங்களுக்கு நண்பனை போல நார்மலா உங்களோட சேர்ந்து இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவருடைய சக்தி பத்தி உனக்கு தெரியாது. இவர் யார் தெரியுமா? ஆக்சுவலா இங்க பகவானை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ கிருஷ்ணர், சோ கிருஷ்ணர் கிட்ட இருந்து, அதாவது இவர் தான் எங்க கோலோகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இவர் அந்த கோலோகத்திற்கு கீழே தான் என்ன இருக்கு? நிறைய வைகுண்ட லோகங்கள் இருக்கு. பகவான் ஒவ்வொரு நாமத்திற்கான ஒவ்வொரு வைகுண்ட லோகங்கள் இருக்கு. சோ அப்படியே அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே நம்ம பௌதிக உலகத்தை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னுட்டு அவர்கிட்ட இருந்து சங்கர்ஷனர் அவருடைய விரிவங்கமா வெளியே வர்றார். அந்த சங்கர்ஷனர்கிட்ட இருந்து, ஆக்சுவலா அந்த சங்கர்ஷனர் யாரு அப்படின்னா பலதேவர். சோ அவர்களுடைய விரிவங்கம் தான் யாரு அப்படின்னா வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னு அனிருத்தர். அந்த முதல் சங்கர்ஷனத்துல இருந்தா யார் வந்தது தெரியுமா? ஆதி நாராயணர் வர்றாரு. அந்த நாராயணர் கிட்ட இருந்துதான் திரும்ப ரெண்டாவது விரிவங்கமான வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னு அனிருத்தர் வராங்க. அந்த ரெண்டாவது சங்கர்ஷனர்கிட்ட இருந்துதான் என்ன கார்ணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணுன்னு எல்லாரும் வராங்க. சோ இவங்க கிட்ட இருந்துதான் என்ன எல்லா அவதாரங்கள் இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக வந்தது. அப்படியாப்பட்ட அனைத்து அவதாரங்களுக்கும் அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமானவர் இந்த கிருஷ்ணர் அப்படின்னுட்டு பீஷ்மர் இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஓ ராஜனே, ஓ யுதிஷ்ட மகாராஜா, சிவபெருமானாகட்டும், நாரதராகட்டும், அனைத்து தேவர்களாகட்டும், அனைத்து ரிஷிகளாகட்டும், எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய, எல்லாராலையும் வழிபடக்கூடிய முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவரு. அதே போல 12 மகாஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? அந்த 12 மகாஜனங்களும் பூஜிக்க கூடியவர் யாரு அப்படின்னா இந்த கிருஷ்ணரை தான். அந்த 12 மகாஜனங்கள் யாரு தெரியுமா? பிரம்மா, நாரதர், சிவன், சனத்குமாரர்கள், கபிலர், ஸ்வயம்பவ மனு, பிரகலாதன், பீஷ்மர், ஜனகர், சுகதேவர், பலி மகாராஜா, யம தர்மராஜர். இந்த 12 மகாஜனங்களால வழிபடக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த முழுமுதற் கடவுளான இந்த கிருஷ்ணர் தான் அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ராஜனே, நீ இந்த பௌதீக லோகத்துல அறியாமல் இருக்க. இவன் உன்னுடைய மாமா பையன், உன்னுடைய நண்பன் அப்படின்னு நினைக்கிற. கண்டிப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா. இவர் தான் என்ன பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணர். சோ அவரை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவரால மாத்திரம்தான் என்ன எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மாவா இருக்காரே, அந்த பரமாத்மா வேற யாரும் இல்லப்பா, இவர் தான்.
நம்மள இந்த பௌதிக கலங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா அது இவராலதான் முடியும். சோ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் சக்தியாக இருக்கக்கூடியவனும் இவர்தான். இவரே சூரிய நாராயணர், இவரே சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவரு அனைவருக்கிட்டையும் சமமான அன்பை செலுத்துறாரு. இவரால முடியாததன் எதுவுமே கிடையாது. பீஷ்ம தேவர் மரண படுக்கையில இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அப்பதான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கொடுத்தார். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மலா, அதாவது உன்னுடைய கடைசி ஆசை என்ன, கடைசியா நீ என்ன சொல்ல போற அப்படின்ட்டு எல்லாம் மரணப்படுக்கையில இருக்கவங்க கிட்ட கேட்பாங்க இல்லையா? அது போல பீஷ்மர் மரணப்படுக்கையில இருந்துட்டு அனைத்து உண்மையா அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்ப சொல்றது எல்லாம் கவனமா கேட்டுக்கோப்பா, ரொம்ப தியானத்தோட கேளு. இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை ஜெபிச்சேன்னு வச்சுக்கோயேன், நாம இந்த பௌதிக கஷ்டங்கள் என்ன, அதி பௌத்திகா, அதி ஆத்மிகா, அதி தெய்வீகா, இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். அது என்ன அதி பௌத்திகா, மத்தவங்களால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். அதி ஆத்மிகா, நம்ம உடம்பே நம்மள படுத்தும், தலைவலி, உடம்பு, ஃபீவர், சோ ஏதோ ஒண்ணு படுத்தும், ஏதோ வியாதி வந்துட்டு. அதி தெய்வீகா, இயற்கை சீற்றங்கள். இப்ப நம்ம வயநாட்டுல பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு பெரிய இழப்பு. அதே போல பூகம்பம், சுனாமி, எரிமலை வெடிக்கிறது. சோ இதெல்லாம் என்ன, இயற்கையால வரக்கூடிய கஷ்டங்கள். இப்படி அனைத்து துன்பத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்னா அது யாரால, இந்த கிருஷ்ணரால மாத்திரம்தான் நம்மளால விடுபட முடியும். இல்ல அப்படின்னா நாமளும் கஷ்டப்பட வேண்டியவங்கதான் அப்படின்னுட்டு சொல்றாரு. ஓகே, நம்ம இதோடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் பீஷ்மர் என்னென்ன உபதேசம் பண்றார் அப்படின்னுட்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா.